ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவின் சிறப்பு அம்சங்கள் பாகம் 5. எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ என்னும் உணர்வின் மூலம் சதா தடைகளை வென்றவர் ஆகுதல். 1. பிரம்மா பாபா தன்னை விலகியிருந்து பார்க்கும் சாட்சியாளராக கருதியதால் அவருடைய பெருமையில் நிலைத்து நிற்க முடிந்தது. பல இடையூறுகள் வந்தாலும் எதுவும் புதிதல்ல என்னும் இந்த புதிய ஞானத்தினால் அசைக்க முடியாத நிலையில் பாபா இருந்தார். பாபா என்றும் எதற்கும் ஏன் என்று கேட்டதில்லை. கல்யாணக்காரியின் கையும் மற்றும் தொடர்பும் நமக்கு உள்ளது. மேலும் இந்த நாடகமும் நன்மையானது. ஆதலால் எந்த ஒரு இடைஞ்சலோ அல்லது பாதிப்போ ஏற்படாது என்னும் உணர்வை எப்பொழுதும் உறுதியாக கொண்டிருந்தார். இந்த துணை அவரை மென்மேலும் முன்னே அழைத்து வந்தது. விஷயங்கள் வரும், பிறகு மாறும். ஆனால் நாம் என்றும் அசையக்கூடாது. இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். 2. ஒவ்வொரு காட்சியை பார்க்கும் போதும் பலமுறை நடந்த இந்த காட்சி மீண்டும் ஒரு முறை நடக்கிறது. அதாவது நான் மீண்டும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்னும் அனுபவம் உண்டாகட்டும். கல்பத்திற்கு முன்னர் எது நடந்ததோ அது மீண்டும் நடக்கிறது. ஒரு வினாடிக்கு முன் நடந்த காட்சி தெளிவாக நினைவில் இருப்பது போல போன கல்பத்தில் நடந்ததும் தெளிவாக நினைவில் இருக்க வேண்டும். தன்னை விலகியிருக்கும் பார்வையாளராக உணர்ந்து அல்லது திரிகாலதரிசி என்னும் உணர்வில் இருக்கும்போது சென்ற கல்பத்தினை புதியதாகவும் தெளிவாகவும் அனுபவம் செய்ய முடியும். அதனால் எதுவும் புதியதல்ல என்றும் காண முடியும். 3. நம்முடைய முயற்சியில் மிகப்பெரிய தடையாக இருப்பது தொடர்ந்து தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் கடந்த கால விஷயங்களை தன் உள் மனதில் நினைப்பதும் அதை பற்றி பேசுவதும் ஆகும். விக்னங்களை வெல்லுபவர்களாக மாற விதி யாது எனில் கடந்து போன விஷயங்களை கடந்து போன ஏதோ ஒரு பழைய பிறவியின் விஷயங்களாக உணர்வதாகும். கடந்த விஷயங்களை மனதில் வைக்காதீர்கள், சிந்திக்காதீர்கள், அது பற்றி பேசுவதும் கூடாது. கடந்தது கடந்தவையாகவே இருக்கட்டும் என எண்ணி தொடர்ந்து முன்னேறுங்கள். அதனால் விக்னங்களை வெற்றி கொள்பவர் ஆகுவீர்கள். 4. எந்தவித விக்னங்களையும் ஒரு வினாடியில் தாண்டி குதித்து செல்ல உங்களை டபுள் லைட் ஸ்திதியில் நிலைநிறுத்துங்கள். நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் திரிகாலதரிசியாகி பாருங்கள். மனதை தளரவிடாமல் சதா மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என சிந்திப்பதை விட்டு சக்திசாலியாகுங்கள். பாபா மங்களம் செய்யக்கூடியவர், நாடகமும் மங்களகரமானது. இந்த உணர்வின் மூலம் நீங்கள் விக்னங்களை வெற்றி கொள்பவர்கள் ஆக முடியும். 5. தடை என்பது உங்களை விழ வைப்பதற்காக வருவதில்லை, உங்களை மேலும் சக்திசாலியாக்க வருகின்றது. அதனால் தடைகளை கண்டு குழம்ப வேண்டாம். பரீட்சையை கண்டு நல்ல மாணவர்கள் சந்தோஷமடைகின்றார்கள். ஏனெனில் இதன் மூலம் நாம் மேலும் முன்னேறப் போகின்றோம் என்பது அவர்கள் உணர்வில் உள்ளது. அதனால் அதை கடினமாகவும் கருத மாட்டார்கள். அதனால் விக்னம் என்பது என்னை விக்னங்களை வெற்றி கொள்பவராக்க வருகிறது, தோல்வியடையச் செய்வதற்காக அல்ல என்று உணருங்கள். 6. சிங்கத்தினை போன்று மாயையின் தடை வந்தாலும் யோக அக்னியானது எரியட்டும். எரியும் தீயை பயங்கரமான சிங்கம் கூட எதிர்கொள்ள முடியாது. யோக அக்னியானது தொடர்ந்தும் எரியும் போது மாயை எந்த உருவத்திலும்
வர முடியாது. அனைத்து தடைகளும் முடிந்து போகும். ஞானம் நிறைந்தவர்களாகி அனைத்து தடைகளையும் சூழ்நிலையையும் தாண்டிச் செல்லுங்கள். ஸ்திர நிலையை அடைய அங்கதனை போலாகி விக்னங்களை வெற்றி கொண்டவர் ஆகுங்கள். 7. எப்படி அன்னப்பறவையானது முத்துக்களை தேர்ந்தெடுப்பது போல், நீரிலிருந்து பாலை மட்டும் பிரித்து எடுப்பது போல், உங்கள் முன்வரும் சோதனைக்கு எவரேனும் காரணமாக இருக்கும்போது, ஏன் இவர் இதை எனக்கு செய்கின்றார், இவ்வாறு செய்திருக்க கூடாதே என்று கேள்விகளை எழுப்பாதீர்கள். எது நடந்ததோ அனைத்தும் நன்மைக்கே. அதிலிருக்கும் நல்லதை பிரித்தெடுங்கள். இதை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன், எதற்கு என்ற கேள்விகளில் மாட்டிக் கொள்வீர்களேயானால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். எதை பற்றியும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது எனில் தோல்வியடைவதாகும். அதனால் எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ என்பதை அபியாசம் செய்யுங்கள். 8. நான் கல்பமாக வெற்றியடையக்கூடியவன் என்னும் உணர்வின் மூலம் தடையை வெற்றி கொள்ளுங்கள். எப்படி மலையானது ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருக்கின்றதோ அதேபோல் நாமும் ஆடாமல் அசையாமல் அங்கதனை போல் இருக்க வேண்டும். இந்த நாடகத்தில் கடந்து போனது மீண்டும் திரும்பி வராது என்னும் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கட்டும். இது மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகே வரும். அதுபோன்று பலவீனங்களையும் மீண்டும் மீண்டும் திரும்ப விட வேண்டாம். அப்போதுதான் நீங்கள் பலவீனங்களை வென்றவர்களாக முடியும். 9. ஞானம் நிறைந்தவராகி புதியது எதுவும் அல்ல என்னும் பாடத்தில் முழு கவனம் வைக்கும்போது தடைகளினால் எந்தவித குழப்பங்களும் ஏற்படாது. நாடகத்தின் துணை காட்சிகளை கண்டு நின்றுவிட மாட்டீர்கள். தொடர்ந்தும் முன்னேறுவீர்கள். எது நடந்தாலும் அது துணை காட்சியே. இந்த துணை காட்சிகளை கண்டு உங்கள் குறிக்கோளை விட்டு பாதை மாறிவிடக் கூடாது. இவைகளை கடந்து முன்னேறிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய இலட்சியத்தை அருகில் அனுபவம் செய்வீர்கள். உங்களை சுற்றியிருக்கும் சூழ்நிலையை சக்திசாலியாக்கக்கூடியவர் ஆகுங்கள். அதனை கெடுக்கக்கூடியவர் ஆக வேண்டாம். 10. தடைகளை வெற்றி கொள்பவர் ஆகுவதற்கு சொற்களின் மூலமான சேவைகளை விட நினைவு செய்யும் யோக நிகழ்ச்சிகள் அதிகம் இருக்கட்டும். சப்தத்தில் வரும்போது சில சமயம் உங்கள் ஸ்திதியும் கீழே வரலாம். அதனால் நினைவு என்னும் கோட்டையை உருவாக்குங்கள். பின் சேவை மைதானத்தில் இறங்குங்கள். எப்படி சூழ்நிலைகள் வருவது போல விலகவும் செய்யும், அதுபோல் இந்த துணை காட்சிகள் வருவது போல் மீண்டும் முடிந்தும் போகும். அதனால் அதை பற்றி பேசவும் வேண்டாம், நினைவு செய்யவும் வேண்டாம். இதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைப்பது என்பதாகும். 11. எவர் மூலமாவது தடையானது வந்தால் அதிலிருக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டு அதனால் அடைய வேண்டிய நன்மையை பெற்று மென்மேலும் முன்னேறுங்கள். நின்றுவிடக்கூடாது. எல்லா காரியங்களையும் செய்து வந்தாலும் அதில் சுப பாவனை இருக்கட்டும். எது நடந்தாலும் அதில் நன்மை உள்ளது, எதுவும் புதியதல்ல என்னும் உணர்வின் மூலம் சாட்சியாக இருந்து நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் காணுங்கள். இதனால் மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய முடியும். சதா சாட்சி எனும் ஆசனத்தில் அமர்ந்து ஆஹா டிராமா ஆஹா எனும் பாட்டை பாடுங்கள். இதனால் தடைகளை வெற்றி கொள்பவர் ஆகுவீர்கள். 12. ஏதாவது ஒரு பழைய சம்ஸ்காரமானது இந்த சகஜமான வழியில் தடைக்கல்லாக வரக்கூடும். சக்தி இல்லாத காரணத்தினால் எப்படி, ஏன்
எனும் விஸ்தாரத்தில் சென்று அந்த கல்லை உடைக்க ஆரம்பிக்கின்றீர்கள். ஏன் இது நடந்தது? இது நடக்கக்கூடாதே. எவ்வளவு நாள் இது மாதிரி தொடரும்? இது கடினமாக உள்ளதே என்பவை வீணான எண்ணங்கள். இதனால் கல்லை உடைக்க முயற்சிக்கிறீர்கள். இந்த முயற்சியினால் மனம் தளர விடுகின்றீர்கள். ஆனால் இதற்கு எளிய வழி தடைகளை தாண்டி குதித்து செல்பவராகி விக்னங்களை வெற்றி கொள்ளுங்கள். 13. ஸ்தாபனை காரியத்தில் பெரிய மற்றும் சிறிய தடைகள் என்பது இருந்தே தீரும். ஆனாலும் ஹனுமான் முழு மலையையே உள்ளங்கையில் தூக்கி வந்ததாக பக்தியில் கூறப்படுகின்றது. அதுபோல் எவ்வளவு பெரிய தடைகள், புயல்கள் வந்தாலும் அதை பொம்மையாக கருதி விளையாட்டாக கடந்து செல்லுங்கள். தடைகளை தங்களுடைய மனதிலோ அல்லது மற்றவர்கள் முன்போ விஸ்தாரமாக்காதீர்கள். எதுவும் புதியதல்ல என முற்றுப்புள்ளி வைத்துக்கொண்டு முன்னேறுங்கள். 14. பிரம்மா பாபா ஞானம் மற்றும் யோகத்தின் சாரத்தில் நிலையாக இருந்து விஸ்தாரத்தையும் சாரமாக்கினார். அவர் தடைகளை பற்றி பேசி நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கவில்லை. இதே போன்று தந்தையை பின்பற்றுங்கள். யார் நேரத்தையும் சக்தியையும் சேமிக்கின்றார்களோ அவர்கள் என்றும் மனம் தளர்வதில்லை. அவர்கள் என்றும் புன்சிரிப்புடன் மகிழ்ச்சியாக தடைகளை தாண்டி செல்கின்றார்கள். அவர்கள் தடைகளை கண்டு பயப்படாமல் ஞானம் மற்றும் யோகத்தின் ஆழத்தில் செல்வார்கள். எதுவும் புதியதல்ல எனும் உணர்வின் மூலம் தடைகளை வெற்றி கொள்பவர்கள் ஆகுங்கள். 15. ஸ்தாபனை நேரத்தில் வசை மாறியும் குற்றச்சாட்டுகளும் இருந்தது. இதனால் பிராமண குழந்தைகள் அதிருப்தியுற்று சிறு விஷயங்களுக்கு கூட பலவித தடைகளை உருவாக்குவதற்கு காரணமானார்கள். அவர்களை திருப்தி செய்யும் உணர்வுடன் அவர்கள் மீது குற்றம் சுமத்தாமல் நல்லுணர்வுடன் அவர்களை முன்னேறச் செய்தார். இனிமையாக நல்லுணர்வுடன் தூய்மையான எண்ணங்கள் மூலம் தன்னை எதிர்த்தவர்களுக்கு பொறுமையால் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எதுவும் புதியதல்ல என்னும் உணர்வுடன் அனைத்து தடைகளையும் கடந்து சென்றார். இதே போன்று தந்தையை பின்பற்றுபவர்கள் ஆகுக. 16. பிராமண வாழ்க்கையில் தடைகளிலிருந்து விடுபட வைப்பது சேவையே ஆகும். ஆனாலும் சேவையின் போது கூட நிறைய சோதனைகளும் தடைகளும் வரும். தடைகளிலிருந்து விடுபட்டவரே உண்மையான சேவாதாரி ஆவார். தடைகள் என்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதாகும். அவை வர வேண்டும், வந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் இந்த தடைகள் நம்மை அனுபவசாலிகள் ஆக்குகின்றது. இவற்றை தடைகளாக உணராமல் உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கக்கூடியதாக உணருங்கள். தடைகள் என்றால் நிமித்தமாக ஆகியிருக்கக்கூடிய ஆத்மாவை அனுபவி ஆக்கக்கூடிய ஆசிரியராக உணர்க. அப்போது தடைகளின் ரூபம் மறைந்து தடைகளை வென்றவர்கள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.